எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெல்த் இன்சூரன்ஸ். இது நம்மளோட நிதி பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான கவசம் மாதிரி. இது வெறும் ஒரு பாலிசி டாக்குமெண்ட் மட்டும் இல்லைங்க. கஷ்டமான நேரத்துல நம்ம வருஷக்கணக்கா சேர்த்த பணத்தை காப்பாத்த போற ஒரு நண்பன். இந்த கேள்வியை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா லட்சக்கணக்கில் செலவாகும் இல்லையா? அப்போ அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சேமிப்பு எல்லாம் எடுப்பீங்களா? இல்ல கடன் வாங்குவீங்களா? இந்த மாதிரி ஒரு டென்ஷனான நிலைமையை தவிர்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஐயையோ, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமே நினைக்காதீங்க. உங்களுக்காகவே இத 5 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கேன். முதல்ல இது ஏன் முக்கியம்னு ஆரம்பிச்சு உங்களுக்கான பெஸ்ட் பாலிசிய எப்படி சூஸ் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்விக்கு போலாம். எதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நாம இவ்ளோ பேசணும்? இது ஏன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான விஷயமா மாறிடுச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அது உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். நீங்க மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு சின்ன தொகையை பிரீமியமா கட்டுவீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஒரு பெரிய மருத்துவ செலவு வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி அதை பாத்துக்கும். இது ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி தாங்க. சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, உங்க சேமிப்பை பாதுகாக்கும். பல வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல கரைஞ்சு போகாம இது பாத்துக்கும். 2வது, பணத்தை பத்தி கவலைப்படாம உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கடைசியா, இதுல ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. இன்கம் டாக்ஸ் செக்ஷன் 80D படி நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு வரி விலக்கு கிடைக்கும். சோ பாதுகாப்பும் இருக்கு, பணமும் மிச்சமாகுது. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா மார்க்கெட்ல எக்கச்சக்க பாலிசி இருக்கே, எது நமக்கு சரியானது, அதுக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும்? வாங்க அத பத்தி இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல் பாலிசி, பேர்லே இருக்கு, இது ஒருத்தருக்கு மட்டும்தான். இன்னொன்னு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி, இதுதான் ரொம்ப பாப்புலர். ஒரே ஒரு பாலிசி, ஒரே பிரீமியம், ஆனா உங்க மொத்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது நீங்க, உங்க மனைவி அல்லது கணவர், உங்க குழந்தைங்க எல்லாரும் கவர் ஆயிடுவீங்க. தனித்தனியா பாலிசி எடுக்கிறத விட இது ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ். பிரீமியம், இந்த வார்த்தைய நாம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சிம்பிளா சொன்னா, இந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்புக்காக நாம கட்டுற மாதாந்திர அல்லது வருடாந்திர சந்தாதான் பிரீமியம். ஆனா இந்த பிரீமியம் தொகை எல்லாருக்கும் ஒன்னாவா இருக்கும்? நிச்சயமா இல்ல. அது சில விஷயங்களை பொறுத்து மாறும். அது என்னன்னு பாப்போமா? உங்க பிரீமியத்தை இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமா முடிவு பண்ணுது. முதல்ல, உங்க வயசு. சின்ன வயசுல பாலிசி எடுத்தா பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். வயசாக ஆக பிரீமியம் ஏறும். அதே மாதிரி நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு கவரேஜ் கேக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி பிரீமியம் மாறும். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நாம பார்க்க போறது சம் இன்சர்டு. சொல்லப்போனா இதுதான் உங்க பாலிசியோட உண்மையான ஹீரோ. ஒரு வருஷத்துல இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு பணத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கங்கிறது தான் இந்த தொகை. உதாரணத்துக்கு, உங்க சம் இன்சூர்ட் 5 லட்சம் ரூபாய்னா அந்த வருஷத்துல உங்க மருத்துவ செலவுகளுக்கு 5 லட்சம் வரைக்கும் கம்பெனி பணம் கொடுக்கும். அதனால இந்த தொகையை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கும். இப்ப நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ண போறோம். இந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கிற கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளை எல்லாம் உடைச்சு சிம்பிளா மாத்த போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எந்த பாலிசி பெஸ்ட்னு நீங்களே ஈஸியா முடிவு பண்ணிடலாம். ரெடியா? வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம். இதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பாலிசி எடுத்த அடுத்த நாளே எல்லா நோய்க்கும் கவர் ஆகாது. பொதுவா முதல் 30 நாளைக்கு ஆக்சிடென்ட் தவிர வேற எதுக்கும் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்க 2 to 4 வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம். அதனால பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வெயிட்டிங் பீரியட் எவ்வளோன்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. கோ பேமெண்ட், பேர்லே இருக்கு பாருங்க. கோ, அதாவது சேர்ந்து பே பண்றது. அப்படின்னா மொத்த ஹாஸ்பிட்டல் பில்லுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ நீங்க உங்க கையில இருந்து கட்டணும். உதாரணத்துக்கு 10% கோபேமெண்ட் இருந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் பில்லுக்கு நீங்க 10,000 கட்டணும், மீதி 90,000 இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டும். சரி, அப்போ டிடக்டபிள்னா என்ன? இது கோபேமெண்ட் மாதிரி பெர்சன்டேஜ் இல்ல. இது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். உதாரணமா, உங்க பாலிசில 25,000 ரூபாய் டிடக்டபிள் இருக்குன்னா முதல் 25,000 ரூபாய் செலவை நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு மேல வர செலவை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏத்துக்கும். பொதுவா டிடக்டபிள் அதிகமா இருந்தா பிரீமியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். நோ கிளைம் போனஸ், ஷார்ட்டா NCBன்னு சொல்லுவாங்க.
நீங்க பாலிசி எடுத்த ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணாம நல்லபடியா ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்கும். அடுத்த வருஷம் உங்க பிரீமியத்தை ஏத்தாம உங்க கவரேஜ் தொகைய, அதாவது சம் இன்ஷோர்ட அதிகப்படுத்துவாங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்குற ஒரு ரிவார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ரொம்பவே ஒரு பிராக்டிக்கலான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பாலிசி வாங்கியாச்சு, அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா தேவைப்படும்போது அது எப்படி சரியா யூஸ் பண்றது, அதாவது கிளைம் பண்றது, வாங்க அத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ். இங்கே தான் கேஷ்லெஸ்ங்கிற மேஜிக்கே நடக்கும். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க அட்மிட் ஆனா உங்க கையில இருந்து ₹1 கூட கட்ட தேவையில்ல. எல்லா பில்லையும் ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் நேரடியா பாத்துக்குவாங்க. அதனால பாலிசி எடுக்கும்போதே உங்க ஏரியா பக்கத்துல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ கிளைம் பண்றதுல 2 வழி இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ், இதுதான் ரொம்ப ஈஸியான வழி. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல உங்க இன்சூரன்ஸ் கார்டை காட்டினா போதும், அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. 2வது வழி ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஒருவேளை நீங்க நெட்வொர்க்ல இல்லாத ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தா முதல்ல நீங்க உங்க பணத்தை கட்டி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறமா எல்லா பில்லையும் கம்பெனியில கொடுத்து பணத்தை வாங்கிக்கணும். இதுல கொஞ்சம் வேலை அதிகம், அதனால முடிஞ்ச வரைக்கும் கேஷ்லெஸ் ஆப்ஷன் தான் பெஸ்ட். சூப்பர்! இப்போ நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின எல்லா முக்கியமான விஷயங்களும் தெரியும். இந்த நாலேஜை வச்சு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்படி ஒரு பெஸ்டான பாலிசியை செலக்ட் பண்றது, வாங்க ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் பாத்திரலாம். நீங்க ஒரு பாலிசிய ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணுங்க. கவரேஜ் தொகை உங்க தேவைக்கு போதுமானதா, உங்க ஏரியா பக்கத்துல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட் நல்லா இருக்கா, ரொம்ப முக்கியமா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பாருங்க. அப்படின்னா என்ன? சிம்பிள், அவங்க கிட்ட வர்ற 100 கிளைம்ல எத்தனைக்கு சரியா பணம் கொடுக்கறாங்கன்னு பாக்குறது. இது 95%க்கு மேல இருந்தா அந்த கம்பெனியை நம்பலாம். கடைசியா இந்த எல்லா விஷயத்தையும் உங்க பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த வரிய நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக நாம கட்டுற பிரீமியம் ஒரு செலவு கிடையாது. அது நம்மளோட எதிர்காலத்துக்கும் நம்ம குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கும் நாம செய்யற ஒரு மிக முக்கியமான முதலீடு. இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இப்ப பந்து உங்க கோர்ட்ல தான் இருக்கு. உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் என்ன? யோசிக்காதீங்க, உடனே செயல்ல இறங்குங்க. ஏன்னா உங்க ஆரோக்கியமும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்றது. இன்றே உங்களுக்கான சரியான பாலிசியை தேடத் தொடங்குங்க.